ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லியனியர் சீட்ஸ். இந்த வீடியோல நம்ம எஃப்டி பத்தின கம்ப்ளீட் டீப் மாஸ்டர் கிளாஸ் வித் கால்குலேஷனோட தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஃப்டி அப்படின்னா பிக்ஸ்ட் டெபாசிட். பிக்ஸ்ட் டெபாசிட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஃப்டி. எஃப்டினா என்ன? ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்க்கு பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டோட நம்ம ஒரு பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறது தான் பிக்ஸ்ட் டெபாசிட். ஸோ பிக்ஸ்ட் டெபாசிட்ல நம்ம ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் அண்ட் தென் ரிட்டர்ன்ஸுமே ப்ரொடிக்ட் பண்ணிடுவோம். எஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் டைம் பிளஸ் ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எஃப்டியில் டைம் ஃபிக்ஸட் ஆயிடும் பிளஸ் ரிட்டர்ன்ஸுமே ஃபிக்ஸட் ஆயிடும். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணிடுவோம். எஃப்டியோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளானது தான். ஸ்டெப் 1, நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் லைக் 50,000, 1 lakh அப்படி இல்லைன்னா அதற்கும் மேல எவ்வளவு வரைக்கும் நம்மளால டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போறோம். செகண்ட், ஒரு டைம் பீரியட் சூஸ் பண்ண போறோம். பர்டிகுலர் டைம் பீரியட் லைக் 6 months, 1 year ஆர் 5 years. 6 மாதங்கள், 1 வருடம், 5 வருடங்கள் வரைக்கும் பர்டிகுலரா ஏதாவது ஒரு டைம் பீரியட் வந்து சூஸ் பண்ண போறோம். தேர்ட் ஸ்டெப், பேங்க் நமக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6%, 7%, 7.5% அப்படின்ற மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு பர்டிகுலர் டைம் பீரியட்க்கும் சேர்த்தே பேங்க் வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிரின்சிபலோட சேர்த்து இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். இதுதான் மெச்சூரிட்டி அமௌண்ட்னு சொல்றாங்க. இதுதான் எஃப்டியோட சிம்பிளான ஸ்டெப்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ராஜேஷ் அப்படின்றவர் ஒரு பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயி. அவர் ஒரு பெரிய டீலிங் முடிச்சு கொடுத்ததுனால அவருக்கு கம்பெனி 50,000 ரூபாய் போனஸ் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த பணம் ஒரு 2 yearsக்கு அப்புறம் தான் தேவைப்படுது. அதனால அவர் அதை எஸ்பிலே வச்சிருக்கலாம், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் 2% to 3% வரைக்கும் மட்டும்தான். அதனால அவர் எஃப்டி சூஸ் பண்ணாரு. எஃப்டில 2 years டென்யூர்ல 50,000 ரூபாய் அவர் டெபாசிட் பண்ணிருக்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% பெர் இயர். எஃப்டி கால்குலேஷன் இப்ப பாத்துடலாமா? பிரின்சிபல் அமௌண்ட் 50,000, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7%, டைம் பீரியட் 2 years. எஃப்டில பொதுவா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். நம்ம டெபாசிட் பண்ண இனிஷியல் அமௌண்ட்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகும் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்க்கும் சேர்த்து நெக்ஸ்ட் இயர்ல அதுக்கு அடுத்த இயர்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகும். இதுதான் எஃப்டியோட பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல ராஜேஷ்க்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவுனா 50,000 into 7% போட்டோம்னா 3,500 rupees. இவர் டெபாசிட் பண்ண 50,000க்கு இயர்லி இன்ட்ரெஸ்டா இவருக்கு கிடைச்சிருக்குது. இப்போ அவரோட செகண்ட் இயரோட இனிஷியல் அமௌண்ட் இவர் ஆல்ரெடி டெபாசிட் பண்ண 50,000 பிளஸ் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா 3,500. இந்த ரெண்டையும் சேர்த்து 53,500 மாறிடுது. ஸோ இவரோட செகண்ட் இயரோட எண்ட்ல இவருக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே 53,500க்குமே 7% இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகுது. ஸோ ஜெனரேட் ஆன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே 3,745 rupees. 57,245 rupees அவரோட செகண்ட் இயரோட எண்ட்ல அவருக்கு கையில கிடைக்குது. ராஜேஷ் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 50,000. 2 yearsக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் 57,245. ராஜேஷ்க்கு இந்த 2 வருஷத்துல ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டுமே 7,245 rupees கிடைக்குது. இதுதான் எஃப்டியோட பவர். எஃப்டினா ப்ரெடிக்டபிள் growth. ஏன் பீப்புள் எஃப்டியை ட்ரஸ்ட் பண்ணணும்? எஃப்டில ரிட்டர்ன்ஸ் ப்ரெடிக்டபிள், கேபிட்டலுக்கு சேஃப்டி இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. இது ஒரு பேங்க், ஃபினான்ஷியல், போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட் சிஸ்டம். ஃபிளெக்சிபிள் டென்யூர் ஆப்ஷனும் இருக்கு. எந்த அளவுனா எஃப்டில நம்ம ஷார்ட் டேர்ம் டெபாசிட்டா 7 daysல இருந்து 3 months, 6 months, 1 year வரைக்கும் கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் டெபாசிட் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 years, 5 years, 10 years வரைக்கும் கூட லாங் டேர்மா டெபாசிட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டென்யூர் சூஸ் பண்ணிக்கலாம். லாங்கர் டைம் இம்ப்ரூவ்ஸ் growth impact. எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க் பாலிசி, ஆர்பிஐ கைட்லைன்ஸ், எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், டென்யூர் லென்த் பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்றாங்க. ஜென்ரலா டென்யூர் லாங்கா இருந்தா இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. எஃப்டில 2 டைப்ஸ் இருக்கு, குமுலேட்டிவ் எஃப்டி அண்ட் நான் குமுலேட்டிவ் எஃப்டி. குமுலேட்டிவ் எஃப்டி பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? குமுலேட்டிவ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். மெச்சூரிட்டி டைம்ல தான் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஒன்னா சேர்த்து கிடைக்கும். இது ஒரு லாங் டேர்ம் கோல். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பாத்துடலாமா? மீனா ஒரு பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயி தன்னோட ஒரு வருஷ சேலரியில அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓவராலா அவங்க சேவ் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட் மட்டும் 2 lakhs rupees. ஸோ இந்த 2 lakhs rupees அவங்களுக்கு 5 yearsக்கு அப்புறம் தான் தேவை இருக்கிறதுனால அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல
குமுலேட்டிவ் எஃப்டி சூஸ் பண்ணி இந்த 2 lakhs rupees டெபாசிட் பண்றாங்க. டைம் பீரியட் 5 இயர்ஸ்க்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5% பெர் இயர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் குமுலேட்டிவ் எஃப்டியோட கான்செப்டே வந்து காம்பவுண்ட் growth ஃபார்முலா. சோ எஃப்டில இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இயரோட பிகினிங்ல மெயினா டெபாசிட் பண்ண அமௌண்ட் 2 lakhs rupees, அதுக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகி 15,000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா கிடைச்சிருக்குது. சோ செகண்ட் இயரோட பிகினிங்ல அவங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 2 lakhs சேர்த்து இது ஜெனரேட் ஆன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 15,000 ரெண்டுமே ஒன்னா சேர்த்து 2 lakhs 15,000 இவங்களோட இனிஷியல் அமௌண்டா மாறுது. இவங்க செகண்ட் இயரோட எண்டிங்ல இவங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே 16,125 rupees. இந்த ரெண்டு அமௌண்ட்டே டோட்டலா சேர்த்தா 2,31,125 rupees இவங்களோட தேர்ட் இயரோட இனிஷியல் அமௌண்டா மாறுது. தேர்ட் இயரோட எண்ட்ல 17,334 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஜெனரேட் ஆகுது. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி 2,48,459 rupees இவங்களோட ஃபோர்த் இயரோட இனிஷியல் அமௌண்டா மாறுது. இந்த அமௌண்ட்டுக்கு 7.5% இன்கம் ஜெனரேட் ஆகுது. இவங்களோட ஃபோர்த் இயரோட எண்ட்ல 18,634 rupees ஜெனரேட் ஆகுது. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணி 2,67,093 rupees இவங்களோட ஃபிஃப்த் இயரோட இனிஷியல் அமௌண்ட் ஆகுது. இவங்க ஃபிஃப்த் இயரோட எண்டிங்ல இவங்களுக்கு ஜெனரேட் ஆன இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 20,032 rupees. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 2,87,125 rupees அப்ராக்சிமேட்டா மீனா கிடைச்சிருக்குது. இப்போ ஃபைனல் ரிசல்ட் பத்தி பார்க்கலாமா. மீனா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 2 lakhs rupees. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச மெச்சூரிட்டி அமௌண்ட் 2,87,125 rupees. மீனா ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் மட்டுமே 87,125 rupees. லாங் டர்ம் எஃப்டி இன்க்ரீசஸ் காம்பவுண்டிங் பெனிஃபிட். நான் குமுலேட்டிவ் எஃப்டி பத்தி பார்க்கலாமா. நான் குமுலேட்டிவ் எஃப்டியோட கான்செப்டே ரெகுலர் இன்கம். நான் குமுலேட்டிவ் எஃப்டில நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்க்கு ஜெனரேட் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மந்த்லி ஆர் குவார்டர்லி ஆர் ஹாஃபலி இயர்லி ஒன்ஸ் நம்ம வித்ரா பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நான் குமுலேட்டிவ் எஃப்டில இருக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பாத்துடலாமா. அர்ஜுன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். அவரோட பட்டப்படிப்பை 21 வயசுல முடிக்கிறாரு. 22 வயசுல ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அவரோட ஸ்டார்டிங் சேலரி 15,000. முதல் மாத சம்பளம் வாங்கும் போது இருந்து அவருக்கு பிஎஃப்க்குன்னு அவர் சேலரியில இருந்து ஒரு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணப்படுது. அர்ஜுனோட ஃபேமிலியில இருக்கிற கஷ்டமான சுச்சுவேஷன்னால அவர்னால வேற எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. சோ இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து தனக்கு ஒரு பெரிய சேவிங்ஸா இருக்கும்னு அர்ஜுன் நம்பினாரு. அதனால எக்காரணத்து கொண்டும் எந்த விதமான காரணத்து கொண்டும் அவர் அந்த பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அவரோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலுமே அவர் அதை தன்னால் முடிஞ்ச வரையும் ஃபேஸ் பண்ணாரே தவிர பிஎஃப் அமௌண்ட் வித்ரா பண்ணவே இல்லை. காலங்கள் போகுது. அர்ஜுனுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு மேல அர்ஜுனால ஒர்க் பண்ண முடியல. 55 வயசுக்கு மேலேயே அவர் உடம்புல பற்பல பிரச்சனைகள் இருக்குது. தன்னோட 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. சோ ஓவரால் அவரோட சர்வீஸ் பீரியட் 38 இயர்ஸ். 22 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் வேலை பாக்குறாரு. இபிஎஃப்ஓ ரூல்ஸ் படி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அவங்களோட சேலரில இருந்து 12% இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா சேம் எம்ப்ளாயர் அவங்க வேலை பார்க்குற கம்பெனி சைட்ல இருந்து 12% எம்ப்ளாயிக்காக இபிஎஃப்ஓல கான்ட்ரிபியூட் பண்ணணும். பட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டு பார்ட்டா பிரியும். 8.33% இபிஎஸ்க்கும் 8.67% இபிஎஃப்க்கும் கான்ட்ரிபியூட் ஆகும். இப்போ அர்ஜுன் சைட்ல இருந்து மந்த்லி இபிஎஃப்க்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க கால்குலேட் பண்ணலாமா. சோ 15,000ல 12% இந்த சென்ஸ் 1,800 rupees வருது. அர்ஜுன் சைட்ல இருந்து மந்த்லி இபிஎஃப்க்கு 1,800 rupees கான்ட்ரிபியூட் பண்ணாரு. எம்ப்ளாயர் சைட்ல இருந்து இபிஎஃப்க்கு 3.67% இந்த சென்ஸ் 551 rupees கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஓவராலா அர்ஜுன் சைட்ல இருந்து இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஓவராலா 2,351 rupees. எம்ப்ளாயர் சைட்ல இருந்து இபிஎஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட அமௌண்ட் 8.33%. 15,000ல 8.33% in the sense 1,250 rupees மந்த்லி அர்ஜுனுக்காக எம்ப்ளாயர் சைட்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஓவராலா இபிஎஃப்க்கு மந்த்லி 2,351 rupeesம் இபிஎஸ்க்கு மந்த்லி 1,250 rupeesம் அர்ஜுனுக்காக இபிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது. இது 38 இயர்ஸ் கண்டினியூஸா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காங்க. அர்ஜுன் எக்காரணத்து கொண்டும் அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணவே இல்லை. இபிஎஃப்லயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றதுனால வருஷம் அவருக்கு இன்ட்ரெஸ்டும் ஜெனரேட் ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷத்துல அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆகி ஒரு பெரிய லம்சம் அமௌண்டா ஃபைனல் அவுட்புட்டா வந்திருக்குது. ஸ்மால் சீட் ஈக்குவல் டு பிக் பினான்சியல் ட்ரீ அப்படின்றதுக்கு ஏதுவா அர்ஜுன் சைட்ல இருந்து அவரோட 15,000 சேலரியில இருந்து மந்த்லி அவர் சைட்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ண 1,800 rupees இல்லாம எம்ப்ளாயர் சைட்ல இருந்தும் அவருக்காக கான்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட சேம் rupees ரெண்டும் சேர்த்து அவருக்கு ஓவராலா அவரோட 38 இயர்ஸ் சர்வீஸ்
ஓட ஓவரால் கான்ட்ரிபியூஷனா எவ்வளவு வந்திருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இபிஎஃப் மெச்சூரிட்டி கால்குலேஷன் என்னன்னு பார்த்தலாம். இபிஎஃப் ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் இயர் 8.15%. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 2351 rupees. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 38 years, which is equal to 456 months. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணும்போது அர்ஜுனுக்கு வரக்கூடிய இபிஎஃப் லம்சம் கார்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னா 37 lakhs அப்ராக்சிமேட்டா. இந்த அமௌண்ட் அர்ஜுனோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல இபிஎஃப் க்ளோஸ் பண்ணும்போது லம்சம் அமௌண்ட் அவருக்கு கையில கிடைச்சது. அர்ஜுன் எவ்வளவு இபிஎஸ் மந்த்லி பென்ஷன் வாங்கினாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பென்ஷனபிள் salary in the sense அர்ஜுன் வாங்கக்கூடிய salary தான். அர்ஜுன் வாங்கின salary எவ்வளவு? 15,000. ஓவரால் சர்வீஸ் பீரியட் 38 years. EPS pension formula படி EPS pension is equal to pensionable salary into pensionable service divided by 70. இந்த ஃபார்முலா வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா 8,000 இருந்து 8,500 வரைக்கும் பெர் மந்த் அவரோட லைஃப் லாங் இபிஎஸ் பென்ஷன் அமௌண்ட் மந்த்லி இன்கம் கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அர்ஜுன் எப்படி இந்த இபிஎஃப் லம்சம் அமௌண்ட் 37 lakhs rupees இருக்குது இல்லையா, அதை எப்படி யூஸ் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ட்ரீம் ட்ரிப், அவரோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்காக 3 lakhs rupees எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவரோட ஹெல்த் ப்ரொடெக்ஷனுக்காக 5 lakhs rupees ஸ்பெண்ட் பண்ணாரு. சில்ட்ரன் சப்போர்ட்காக 9 lakhs rupees எடுத்து வச்சுக்கிட்டாரு. அண்ட் தென் நான் குமுலேட்டிவ் எஃப்டில மந்த்லி இன்கம் வர மாதிரி ஒரு 20 lakhs rupees இன்வெஸ்ட் பண்ணாரு. இப்போ அவரு நான் குமுலேட்டிவ் எஃப்டில இன்வெஸ்ட் பண்ண அந்த 20 lakhs rupeesக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்னு கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? நான் குமுலேட்டிவ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% பெர் இயர். இயர்லி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 20 lakhs into 7% in the sense 1,40,000 பெர் இயர் வருது. சோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 1,40,40,000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணு. அவர் ஆனா மந்த்லி இன்கம் தானே கேட்டிருந்தாரு. இப்போ இதை மந்த்லிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1,40,000 டிவைடட் பை 12, பிகாஸ் 12 months இருக்குது இல்லையா ஒரு வருஷத்துக்கு, அதனால 1,40,000 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டோம்னா 11,667 rupees பெர் மந்த் கிடைக்கிற மாதிரி வருது அவருக்கு. இது சேஃபான இன்கமாவும் இருக்கு, ரிஸ்க் இல்லாமலும் இருக்கு. அட் த சேம் டைம் கேபிட்டல் அமௌண்ட்க்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவர் டெபாசிட் பண்ண 20 lakhs மெச்சூரிட்டி டைம்ல அவர் கையில எடுத்துக்க போறாரு. சோ 20 lakhsக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அட் த சேம் டைம் அவருக்கு மந்த்லி அந்த 20 lakhs மூலமா ஒரு 11,600ல இருந்து 11,700 வரைக்குமே பெர் மந்த் அவருக்கு மந்த்லி இன்கம் மாதிரி கையில கிடைக்குது. இதெல்லாம் வச்சு அவரோட டோட்டல் மந்த்லி ரிட்டையர்மெண்ட் இன்கம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாமா? இபிஎஸ் பென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 8,200 rupees அண்ட் எஃப்டி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 11,600. அவர் எந்த வேலைக்கும் போகாம அவர் டெபாசிட் பண்ண அமௌண்ட்னால எஃப்டில இருந்து வர கிடைக்கக்கூடிய இன்கம் மட்டும் 11,600 பெர் மந்த். இது அப்ராக்சிமேட்டா தான், அதுக்கு மேலேயும் கூட வாங்கலாம். 11,600 பெர் மந்த். அது மட்டும் இல்லாம இபிஎஃப்ல இவர் அமௌண்ட் வித்ரா பண்ணாம இருந்ததுனால இவருக்கு மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டுமே 8,200 அப்ராக்சிமேட்டா ஒரு மாசத்துக்கு கிடைக்குது. இது ரெண்டு மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னாக்கா 19,500 இருந்து 20,000 வரைக்கும் பெர் மந்த் அவர் எந்த வேலைக்கும் போகாம அவருக்கு இன்கம் வந்துட்டே இருந்தது. சோ இந்த 20,000 வச்சு அவரோட பேசிக் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டாரு, மெடிக்கல் செக்யூர் பண்ணிக்கிட்டாரு, லோன்ஸ் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அவர் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ எப்படி ஒரு பொறுமையான கரெக்டான முடிவு இபிஎஃப் நான் குமுலேட்டிவ் எஃப்டினாலையும் அர்ஜுனோட லைஃப சேஃபாவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் பினான்சியல் ஃப்ரீடமாவும் மாத்துச்சு அப்படின்றத நம்ம இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளோட அடுத்த கான்செப்ட் லோன் அகெயின்ஸ்ட் எஃப்டி. இப்போ நம்மளுக்கு எமர்ஜென்சியா ஒரு சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா, ஒருவேளை நம்ம பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ எஃப்டி போட்டிருக்கோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை டேலி பண்ற மாதிரி ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு லோன் அமௌண்டா டிரான்சாக்ஷன் ஆக ஈஸியா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு Billionaire Seeds. உங்களுக்கு பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ்ல எஃப்டி அக்கௌண்ட் இருக்குதா? உங்களோட எஃப்டி அமௌண்ட் உங்களுக்கு எமர்ஜென்சி கேசஸ்ல யூஸ் ஆகுது, லைக் ஏதாவது ஹாஸ்பிட்டல் யூசஸ் ஆர்எல்ஸ் எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் போதும் நீங்க எஃப்டியோட மெச்சூரிட்டி டேட் முடியறதுக்கு முன்னாடியே எஃப்டி க்ளோஸ் பண்ணி அதை வித்ரா பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்படி நீங்க ஒருவேளை எஃப்டியோட மெச்சூரிட்டி டேட் முடியறதுக்கு முன்னாடி நீங்க எஃப்டி க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆர் போஸ்ட் ஆபீஸ் சைட்ல இருந்து பெனாலிட்டி உண்டு, லாஸ் உங்களுக்கு தான். அது இல்லாம உங்களுக்கு லோன் அகெயின்ஸ்ட் எஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோன் அகெயின்ஸ்ட் எஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ எஃப்டி அக்கௌண்ட் இருக்குது. அந்த எஃப்டில நான் ஒரு 1 lakh இப்போ டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 3 years டென்யூருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. சோ இப்போ 3 years டென்யூருக்கு நான் ஒரு பேங்க் இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு 1 lakh டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு செகண்ட் இயரோட முடிவுல ஒரு எமர்ஜென்சி நீட் இருக்குது, சம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்காக எனக்கு ஒரு 60,000 வரைக்கும் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எஃப்டியை க்ளோஸ் பண்றதா தான் இருக்கும். ஒருவேளை நான் எஃப்டியை க்ளோஸ் பண்ணி அந்த
அமௌண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எஃப்டி பிரேக் ஆகிடும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, பிளஸ் பெனால்ட்டியும் இருக்கலாம். இதனால எஃப்டில அமௌண்ட் போட்டு யூஸ் இல்லாம போயிடும். இதுக்கு அல்டர்னேட்டா என்ன வழி இருக்குது அப்படின்றத யோசிச்சோம்னா லோன் அகேன்ஸ்ட் எஃப்டின்னு ஒரு பவர்ஃபுல்லான பெனிஃபிட்டும் இருக்குது. லோன் அகேன்ஸ்ட் எஃப்டினா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு 1 lakh rupees 3 years டென்யூருக்கு 7% இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு செகண்ட் இயரோட எண்ட்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, எனக்கு 60,000 rupees அவசரமா தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நான் அதே பேங்க்ல போயிட்டு என்னோட எஃப்டியோட ப்ரூஃபை காட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு 60,000 rupees எமர்ஜென்சியா தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, என்னோட எஃப்டி வேல்யூல இருந்து 70 to 90% வரை அவங்க சைட்ல இருந்து எனக்கு லோன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 1 lakhல 80% இந்த சென்ஸ் 80,000 rupees வரைக்கும் ஈஸியா லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எனக்கு 60,000 தான் வேணும் அப்படின்றதுனால எனக்கு 60,000 மட்டும் போதும்னு சொல்லிட்டு 60,000 விட்டாலும் விடலாம், இல்ல நான் 80,000 வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். இதுதான் லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான பெனிஃபிட். எஃப்டி இருக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி இஸ் ஈக்குவல் டு மணி அக்சஸ் வித்வுட் பிரேக்கிங் எஃப்டி. லோன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னு கால்குலேட் பண்ணலாமா? இப்போ எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து 1 or 2% தான் அதிகமா இருக்கும். விச் மீன்ஸ் என்னோட 1 lakh rupees நான் டெபாசிட் பண்ணி வைக்கும் போது எனக்கு 7% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இந்த 7%ல இருந்து 1 or 2 இந்த சென்ஸ் 8%ல இருந்து 9% வரைக்கும் என்னோட லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் எனக்கு இப்ப எஃப்டி அமௌண்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு பேங்க் சைட்ல இருந்து எனக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் தைரியமா பேங்க் போய் அப்ரோச் பண்ணலாம். பிளஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரொம்ப கம்மி. இதுக்கு நம்ம பர்சனல் லோனு எப்படி எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, லோன் அகேன்ஸ்ட் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி, அப்ரூவல் ஃபாஸ்டா இருக்கும், டாக்குமெண்டேஷன் தேவை கிடையாது, ரொம்ப கம்மியான டாக்குமெண்டேஷன், நமக்கு ஆல்ரெடி எஃப்டி அக்கௌண்டாக இருக்கிறதுனால, அண்ட் தென் ரிஸ்க்குமே ரொம்ப குறைவு. இதே பர்சனல் லோன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கும், அப்ரூவல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும், டாக்குமெண்டேஷன் ஏதாவது சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிகமாவே தேவைகள் இருக்கும், அண்ட் தென் கிரெடிட் ஸ்கோரோட இம்பாக்டும் இதுல அதிகமா இருக்கும். இந்த டிஃபிகல்டிஸ் எதுவுமே இல்லாம ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லோன் தான் லோன் அகேன்ஸ்ட் இஎஃப்டி. சோ உங்களுக்கு எமர்ஜென்சியா லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ்ல எஃப்டி அக்கௌண்ட் இருக்கணும். எஃப்டி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா லோன் அகேன்ஸ்ட் எஃப்டி மூலமா லோன் அப்ரூவ் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த லோனை நம்ம அப்போ லோனை திருப்பி தர வேண்டாம், நம்ம காசு ஆல்ரெடி பேங்க்ல இருக்கே அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா அது கிடையாது. லோன் அகேன்ஸ்ட் எஃப்டில லோன் எடுத்தாலுமே நம்ம திரும்ப அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் அந்த இனிஷியல் அமௌண்ட் லோன் எடுத்த அமௌண்ட்டையும் பே பண்ணி தான் ஆகணும். அப்படி பே பண்ணாத பட்சத்துல நம்மளோட எஃப்டி அமௌண்ட் அங்க இருக்குது பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்ல இருந்து பேங்க் அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ லாஸ் நமக்கு தான். பெட்டர் அந்த அமௌண்ட்டை நம்ம ரீபே பண்ணிடுறது தான் நல்லது. இபிஎஃப் யங்கர் ஏஜ்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சப்போர்ட் அண்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கும். பென்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் டைம் சப்போர்ட், எஃப்டி அப்படின்றது மந்த்லி இன்கம் மிஷின் மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் பினான்சியல் ஸ்ட்ரகிள் இல்லாம வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.